ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायण नमस्कृतं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयते नष्टप्रायश्चोपदेशनित्यं भगवते सेव्ये भगवती उत्तमश्लोके भक्तिर्भजने शमं करोति वाचालं भङ्गं गङ्गायते किमित्रपतमहं श्रीगुरुदेवतारिणं परमानन्दमातं श्रीचैतन्य ईश्वरं ओम ज्ञानतं प्रातस्य नानतं सदा चक्षुं मिलितं तस्मै श्रीगुरुवे नमः। जय श्री प्रभुपाद। जय श्री हरे कृष्ण. ஸ்ரீமத் பாகவதம் 6வது ஸ்கந்தம் 12வது அத்தியாயம் விருத்ராசுரனின் புகழ்மிக்க மரணம். ஸோ இந்த விருத்ராசுரன் வந்து ஒரு சிறந்த பக்தர். அவர் எப்படி அசுரரா மாறுறாரு அதெல்லாம் வந்து இன்னும் வரக்கூடிய அத்தியாயங்கள் நம்ம வந்து பார்ப்போம். இப்போ வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து நேற்று கிளாஸில் வந்து விருத்ராசுரன் அவர் வந்து பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்றாரு. என்ன பிரார்த்தனை பண்றாரு அப்படின்ட்டு நம்ம வந்து நேற்றே பார்த்தோம். அவர் என்ன பிரார்த்தனை பண்றாரு? பகவானே, நான் வந்து உங்களுடைய நித்திய தொண்டனாக இருக்கணும், உங்களுக்கு நித்தியமா நான் சேவை செய்யணும், நான் வந்து பக்தர்களுடைய சத் சங்கத்தில் இருக்கணும், நாரதர் போன்ற பக்தர்களோட சத் சங்கத்தில் இருக்கணும், உங்களை அதாவது தாசனாக இருக்கணும், அதாவது தொண்டனோட தொண்டனுக்கு தொண்டனாக இருந்து சேவை செய்யணும் அப்படின்னுட்டு அவர் வந்து சொல்றாரு. ஸோ ஏன்னா ஒரு குருவுடைய வழிகாட்டலின் பிரகாரம் தான் நம்மளுடைய 3, ஏன்னா நம்ம பௌதிக லோகத்தில் இருக்கும் இந்த 3 குணங்கள் நம்ம வந்து அண்டாம நம்மளுடைய மனம், வாக்கு, காயம் இதன் மூலியமாக நம்மளுடைய அனைத்து செயல்களையும் யார் நம்மளை மாத்துறது? குருவின் மூலியமாக தான் அது வந்து எல்லாமே மாற்றப்படும். இல்லை அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியாது? இந்த பௌதிகத்திலிருந்து விடுபடவே முடியாது. ஸோ இவர் என்ன சொல்றாரு? நான் வந்து பகவானே உங்களுக்கு நித்திய தொண்டு செய்யணும், பக்தர்களுக்கு நித்திய சேவை செய்யணும், நித்திய கைங்கரியம் பண்ணணும். அதே போல முக்கியமா நான் வந்து இந்த லோகத்துல இருக்கக்கூடிய துருவலோகத்துக்கோ இல்ல ஸ்வர்க லோகத்துக்கோ ஏன் பிரம்ம லோகத்துக்கோ அப்படி இல்லைன்னா இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு லோகத்துல அதிபதியாக என்னை மட்டும் தயவு செஞ்சு கூப்பிடுற. எனக்கு இந்த பௌதிகத்துல எதுவுமே எனக்கு வேண்டாம். எனக்கு தேவை என்ன? பகவானே நீங்க தான். நான் எப்படி உங்களை எதிர்பார்க்கிறேன் தெரியுமா? அதாவது சிறகு முளைக்காத சின்ன பறவை, தாய் பறவை எப்ப வரும், அவங்க உணவு எடுத்துட்டு வருவாங்க, தாய் பறவை எப்ப வரும் அப்படியே தாய் பறவை எதிர்பார்த்து காத்துன்னு இருக்கும். அதே போல சின்ன கண்ணுக்குட்டி என்ன பண்ணும், தாய்கிட்ட எப்ப போய் தன் தாய் பசுக்கிட்ட போய் எப்படி பால் குடிக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துன்னு இருக்கும். அதே போல கணவன் வந்து வெளிநாட்டுக்கு போயிருக்கும் போது அந்த கணவன் எப்ப திரும்ப வருவான் அப்படின்னுட்டு கற்புடைய ஒரு பெண் வந்து எப்படி எதிர்பார்த்து காத்துன்னு இருப்பாளோ அது போல நான் வந்து எதிர்பார்த்து காத்துன்னு இருக்கேன் உங்களுக்கு கைங்கரியம் பண்றது, உங்களுடைய உறவுக்காக அப்படின்னுட்டு அவர் வந்து பேசிட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் கேட்கும்போது எப்படி இருக்கு? அதே போல இந்த பௌதிகத்துல எனக்கு என்ன வேணாம்? இந்த உடம்பு, பௌதிகமான இந்த உடம்பு வேண்டாம், மனைவி வேண்டாம், குழந்தைங்க வேண்டாம், வீடு வேண்டாம், ஐஸ்வர்யம் வேண்டாம், எதுவுமே வேண்டாம், எனக்கு எந்த ஒரு பற்றுதலும் வேண்டாம், பகவானே எனக்கு நீங்க தான் வேணும் அப்படின்னுட்டு இதெல்லாம் கேட்கும் போது இந்திரனுக்கு எப்படி இருக்கும்? ஆட நாம கூட இதோ முக்தி எல்லாம் கேட்கவே மாட்டோம், பௌதிகமான விஷயங்கள் தானே கேட்கிறோம் பகவான் கிட்ட. ஆனா இவரு என்ன இவ்வளவு சிறந்த பக்தரா இருக்காரு, இவர் பௌதிகமா எதுவுமே வேண்டாம், எனக்கு வந்து பகவானே முக்தி தான் வேணும், நீங்க தான் வேணும்னு கேட்கிறாரு அப்படின்னுட்டு இதெல்லாம் கேட்கும் போது இந்திரனுக்கு எப்படி இருக்கும்? இவர் பெரிய பக்தர் அப்படின்னுட்டு அப்படியே திகச்சு நின்று இருக்கான். சுகதேவ கோஸ்வாமி பரிஷத் மாதிரி இதுதான் சொல்றாரு, தன்னுடைய உடலை விடுறதுக்கு தயாரா இருக்காரு. விருத்தாசுரன் வந்து ரொம்ப விரும்பி தயாரா இருக்காரு. எப்ப நான் இந்த உடலை விட போறேன், எப்ப இந்த யுத்தத்துல நான் வந்து மரணத்தை பார்க்க முடியும், மரணம் எப்ப ஏற்படும், நான் எப்ப என் பகவானுடைய லோகத்துக்கு போவேன் அப்படின்னு அப்படியே எதிர்பார்த்து காத்துன்னு இருக்காரு. ஆனா எதிர நிக்கிற இந்திரன் என்ன பண்ணல, விருத்தாசுரன் அடிக்கவே இல்லை. அப்படியே என்ன இவர் பேசுறத பார்த்துட்டு அவரு பிரமிச்சு போய் நிக்கிறாரு. என்னப்பா இவனை அசுரன் நினைச்சோம்,
இந்த அசுரன் பேசுற பேச்ச பார்த்தா அசுரன் மாதிரியா இருக்கு, பரம பக்தரை போல இருக்கே அப்படின்ட்டு அப்படியே நின்னுட்டு இருக்காரு. அதாவது பிரளய காலத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பிரபஞ்சம் வெள்ளத்துல முழுகும்போது கைடபன் அந்த அசுரன் என்ன பண்ணான் அப்படின்னா, அதாவது பகவானை எதிர்க்கிறவங்க எல்லாமே அசுரர்கள் தான். ஸோ அந்த கைடபன் என்ன பண்ணாங்க அப்படின்னா, பகவான ரொம்ப பலமா தாக்குனார். அது போல விருத்தாசுரன் என்ன பண்றாரு அப்படின்னா, தேவேந்திரன தன்னுடைய சூலத்தால தாக்குறாரு. ஏன்னா தேவேந்திரன் இப்ப அடிக்கவே மாட்டேங்கிறாரு. 2 பேரும் சண்டை போட்டா தானே இவருக்கு விருத்தாசுரனுக்கு அடி விழும். உடம்புல இருந்து அவருடைய ஆத்மா வெளியே போக முடியும். இந்திரன் அடிக்கவே மாட்டேங்கிறாரு. இவர் பேசுறத கேட்டுட்டு அவர் பிரமிச்சு போய் நின்னுட்டு இருக்காரு. இது என்னடா இது இப்படி நிக்கிறானே! அப்ப நாம ஃபர்ஸ்ட் அடிக்கலாம். அப்பயாவது அவன் கோவம் வந்து அடிக்கட்டும் அப்படின்னுட்டு என்ன பண்றாரு? அடிக்க ஆரம்பிக்கிறார். தன்னுடைய திரிசூலத்தால இந்திரன தாக்குறார். இந்திரன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, இந்த சிறந்த பக்தனை நம்ம கொல்லணுமா என்ன? வேண்டாமே. ஏன்னா இந்திரனுக்கு இப்ப விருப்பமே கிடையாது. நாம ஏன் இந்த பக்தனை போய் அடிக்கணும்? இப்ப இந்திரனுக்கு விருப்பமே இல்லை. இப்படியாப்பட்ட பக்தரை நாம எப்படி தாக்குறதுன்னு. ஆனா விருத்தாசுரன் எப்ப இந்திரன் தாக்குவான் நம்ம இறப்போம்னு அவர் காத்துட்டு இருக்காரு. இவன் அடிக்காம நின்னுட்டு இருக்கவே அவருக்கு கோவம் வந்து, ஏய் தயவு செஞ்சு நடிப்பா அப்படின்னுட்டு இவரே என்ன பண்றாரு? திரிசூலத்தால அவரை தாக்குறாரு. சோ அசுரர்கள் சிறந்த வீரனான விருத்தாசுரன் என்ன பண்றாரு அப்படின்னா, யுக முடிவுல கொழுந்து விட்டெரியும் தீ போல அவருடைய அந்த திரிசூலம் இருக்கு. அந்த முனைகள் அவ்வளவு ஷார்ப்பா இருக்கும். சோ இவரு அடிக்க மாட்டேங்கிறார்ல இந்திரன். அதனால இவரே என்ன பண்ணாரு, "ஓ பாவியே! இந்தா இப்ப நீ என்ன கொல்ல மாட்டேங்கிற, நான் உன்ன கொன்னுடுறேன் பாரு" அப்படின்னுட்டு அப்படியே பயங்கரமா சிங்க கர்ஜனையோட ரொம்ப வலிமையோட கோபத்தோட இந்திரன் மேல அந்த திரிசூலத்தை வீசுறாரு. சோ அந்த ஆகாசத்துல அப்படியே அந்த திரிசூலம் பறந்து வருது. எப்படி வருது அப்படின்னா, அப்படியே எரி நட்சத்திரம் போல பயங்கர பிரகாசமா, அப்படியே கண்ணெடுத்து பார்க்க முடியல. அவ்வளவு பிரகாசமா அப்படியே பறந்து வருது. உடனே இந்திரன் வந்து பயப்படல. டக்குன்னு என்ன பண்ணாரு, தன்னுடைய வஜ்ராயுதத்தால அந்த வந்த அந்த திரிசூலத்த துண்டு துண்டா உடைச்சு போட்டாச்சு. அதாவது அந்த வஜ்ராயுதத்தால வெட்டி துண்டு துண்டா பீஸ் பீஸா வெட்டி போட்டுட்டாரு. ஸோ அத வெட்டி திரிசூலத்தெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணாரு, விருத்தாசூரனுடைய ஒரு கையையும் வெட்டிட்டாரு. ஒரு ஷோல்டரையும் வெட்டியாச்சு. இப்ப விருத்தாசுரனுடைய ஒரு கை தான் இருக்கு. ஒரு கை துண்டா போய் விழுந்தாச்சு. ஸோ இப்ப கோபத்தோட ஏன்னா இப்ப இந்திரனுக்கு கோவம் வந்திருக்கு. இப்ப நம்ம இன்னும் கொஞ்சம் கோபத்த தூண்டி விடணும் அப்படின்னுட்டு விருத்தாசுரன் என்ன பண்றாரு, தன்னுடைய கதை ஒண்ணு எடுத்துக்கிறாரு. இரும்பு கதைய. அது எடுத்து அப்படியே ஒரே அடி இந்திரனுடைய தாடை, தாடையில ஒரே அடி. சோ அத அப்படியே அவர் கீழ விழுந்துட்டாரு. அதே போல அந்த யானை, இந்திரனோட யானையும் ஒரே அடி அடிச்சாரு. சோ 2 பேரும் சேர்ந்து கீழ விழறாங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இந்திரனுடைய அந்த வஜ்ராயுதம் கையில இருந்த வஜ்ராயுதம் கீழ விழுந்துடுது. கீழ நழுவி ஏன்னா அவர் மிஸ்பேலன்ஸ் ஆகி விழுந்தாரு. அப்போ அந்த வஜ்ராயுதம் கீழ விழுந்துடுது. ஸோ அப்ப வந்து தேவர்கள் ஆகட்டும், அசுரர்கள், சாரணர்கள், சித்தர்கள், மற்ற கிரகங்கள்ல இருக்கிற கிரகவாசிகள் எல்லாரும் இந்த விருத்தாசுரன் தான் எப்படி பண்றாரு பாரு அப்படின்ட்டு எல்லாரும் அப்படியே ஆச்சரியப்பட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப இந்திரன் கீழ விழவே, ஐயோ! ஐயோ! என்ன இது இப்படி விழுந்துட்டாரே! அப்படின்னுட்டு எல்லாரும் வந்து அப்படியே புலம்புறாங்க. இப்ப என்ன பண்றதுன்னா, வஜ்ராயுதம் கீழ விழுந்துருச்சு இல்லையா? ஏன்னா ஒரு ஆயுதம் வந்து கையில இருந்து கீழ விழுந்துட்டா திரும்ப அத எடுக்கிறது இல்ல. திரும்ப அத எடுக்க மாட்டாங்க. அதனால இப்ப இந்திரன் என்ன பண்ணுவான்? அப்படின்னு எல்லாரும் வந்து அப்படியே பார்த்துட்டு ஏன்னா இந்திரனுக்கு வந்து தன்னுடைய எதிரி முன்னிலையிலே வஜ்ராயுதம் தன்னுடைய கையில இருந்து நழுவி கீழ விழுந்துடுது. இப்ப வந்து இந்திரனுக்கு அவ்வளவுதான். இப்ப அவன் வந்து அ கையில எந்த ஒரு ஆயுதமும் இல்ல. நிராயுதபாணியா நிக்கிறான். ஓ! அப்ப நாம தோல்வி அடைஞ்சுட்டோம் போலிருக்கு அப்படின்னு ரொம்ப வெட்கப்பட்டு, ஆயுதம் இல்லாம அப்படியே வெட்கப்பட்டு நிக்கிறான். உடனே விருத்தாசுரன் சொல்றாரு,
ஒழுங்கா போய் அந்த வஜ்ராயத்தை எடு. பரவாயில்ல, கீழே தானே விழுந்தது, பரவாயில்ல எடு. நான் தானே சொல்றேன். அதை முதல்ல எடு. அந்த வஜ்ராயத்தை எடுத்து உன் எதிரில் இருக்க எண்ணெய் வந்து என்னை வந்து கொன்னுடும். ஏன்னா இதுதான்ப்பா விதி. நீ வந்து ஐயோ கீழே விழுந்துருச்சே அப்படின்னு எல்லாம் விதியை நினைச்சு புலம்பாத. கீழே விழுந்துருச்சு, இப்ப எனக்கு டைம் இல்லை. எல்லாரும் நம்ம தான் சொல்லணும் பாருங்க, கிளாஸ்க்கு வாங்க டைம் இல்லை, சாண்டிங் பண்ண டைம் இல்லை, கோவிலுக்கு வாங்க டைம் இல்லை. அதே போல இப்ப விருத்தாசனம் சொல்லி எனக்கு டைம் இல்லை, தயவு செஞ்சு சீக்கிரம் அதை எடுத்து எனக்கு கொண்டு. ஏன்னா அவர் அவ்வளவு உற்சாகமா எனக்கு கொண்டுடுன்ட்டு பேசிட்டு இருக்காரு. சோ இப்ப விருத்தாசுரன் தொடர்ந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, ஓ இந்திரனே, ஆதி அனுபவிப்பாளர் யாரு அப்படின்னா பகவான் தான். சோ பகவான் கிருஷ்ணர் ஆதி அனுபவிப்பாளர். அவரை தவிர, ஏன்னா அவர் தான் வெற்றி அடையறது. ஏன்னா அவர் நினைச்சதுதான் நடக்கும். மத்தவா நாம நினைக்கிறதெல்லாம் எதுவும் நடக்கிறது இல்ல, பகவான் நினைக்கிறது தான் நடக்கும். ஏன்னா பகவான் தான் படைத்தல், காத்தல், அழித்தல் அப்படின்னு அனைத்துக்கும் காரணம் அவர் தான். அனைத்தையும் அறிந்தவரும் அவர் தான். அவர் வந்து நம்மெல்லாம் ஒருத்தரை நம்பி இருக்கும், ஒருத்தரை சார்ந்து இருக்கும். ஆனா பகவான் யாரையும் சார்ந்து இல்லை, யாரையும் நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அனைத்து லோகங்களுக்கும், ஏன் இந்த ஜொட லோகத்திலிருந்து ஆன்மீக லோகம் வரை அனைத்துக்கும் கட்டுப்பாட்டவர் அவர் தான். இந்த அனைத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியவர் அவர் தான். ஆனா இந்த அறியாமையில இருக்கிறாங்க இல்லையா, அவங்க என்ன நினைப்பாங்க தெரியுங்களா, ஓ எல்லாத்துக்கும் என்னுடைய முயற்சியால நான் வெற்றி அடைஞ்சேன், என்னுடைய விஷயங்கள நான் வெற்றி அடைஞ்சேன்னு அப்படின்னு பெருமைதான் பேசுவாங்க. ஆனா நிஜம் அது கிடையாது. பகவான் என்ன நினைக்கிறாரோ அதுதான் இங்க நடக்கும். நாம சில விஷயங்கள் முயற்சி பண்ணுவோம், பட் அது வந்து நமக்கு நடக்காம போகும். அப்படின்னா என்ன காரணம், பகவான் வேற ஒண்ணு நினைச்சிருக்காரு, ஆனா நாம தப்பா நினைச்சிருக்கோம். பகவான் நினைச்சதை நாம நினைச்சோம்னா அந்த விஷயம் நமக்கு வெற்றி அடையும். பகவான் நினைச்சதை நாம நினைக்காம வேற விஷயத்த நம்ம நினைச்சிருந்தோம்னா அப்ப அந்த விஷயம் நமக்கு தோல்வி அடையும். அப்ப நம்ம தெரிஞ்சுக்கணும், ஓகே பகவானுக்கு இது விருப்பம் கிடையாது, பகவான் தீர்மானம் வேற எதுவும் இருக்கு அப்படின்னுட்டு. இங்க வந்து சண்டை நடக்குது. இந்த சண்டை வந்து பகவானுடைய உத்தரவு பிரகாரம் நடந்துட்டு. அவர் என்ன தீர்மானம் பண்ணிருக்கோ அதுதான் நடக்கும். ஏன்னா அனைத்துக்கும் கர்த்தா அவர் தான். ஆனா இந்த அறியாமையில இருக்கிறவங்க தான் என்ன நினைப்பாங்க, அனைத்துக்கும் நான் தான் காரணம், படிச்சதுக்கு நான் தான் காரணம், வேலை கிடைச்சதுக்கு நான் தான் காரணம், சம்பாதிச்சு நான் தான் காரணம் நினைச்சுட்டு இருப்பாங்க. ஆனா அது கிடையாது. அனைத்துக்கும் காரணம் யாரு, சாட்சாத் பகவான் தான். அதனால நீ இப்ப என்ன பண்ணு, உனக்கு விதிக்கப்பட்ட கடமையை நீ செய். ஏன்னா இப்ப நம்ம கிருஷ்ணர் சொல்வார் இல்லையா, உன் கடமையை நீ செய் அர்ஜுனான்ட்டு. அதேதான் இங்க வந்து விருத்தாசுரன் சொல்றான். ஏன்னா இந்திரா, இந்திரனை வந்து உற்சாகப்படுத்துறதுக்காக, இந்திரா தயவு செஞ்சு அந்த வஜ்ராயத்தை எடு, நீ வெற்றி அடையணும். டைம் இல்லை எனக்கு இப்ப, தயவு செஞ்சு அந்த எடு, அதை எடுத்து என்ன கொன்னுடு. உன் கடமை இதுதான், நீ வெற்றி அடையணும். ஏன்னா பகவானுடைய விருப்பம் அதுதான். பகவான் அததான் தீர்மானம் பண்ணி வச்சிருக்காரு. பகவானுடைய விருப்பத்துக்கு ஆப்போசிட்டா நீ நடக்க முடியாது. அதனால நீ என்ன பண்ணு, உடனே பகவானுடைய விருப்பத்தை நீ நிறைவேற்று, நீ வெற்றி அட, உனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். உனக்கு வந்து இந்த தோல்வி அடையணும்னு என்ன அவசியம் இருக்கு, நீ ஜெயிக்க பிறந்தவன். நீ வந்து பகவான் சொன்ன பிரகாரம் என்ன வந்து கொண்டுட்டு இந்த லோகத்தை அருமையா ஆட்சி பண்ணு அப்படின்னுட்டு அவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஏன்னா இந்திரனை வந்து உற்சாகப்படுத்துறதுக்காக, அப்பதான் வஜ்ராயத்தை எடுக்க முடியும், அதனால அவர் வந்து உற்சாகப்படுத்திட்டு இருக்காரு. பகவான் என்ன, அதாவது அனைத்து லோகத்துக்கும் அதிபதி அவர் தான். இந்த பிரபஞ்சம் இல்ல, அனைத்து கிரகங்கள். கிருஷ்ணா. அனைத்து ஜீவராசிகளும் கட்டுப்படுத்தக்கூடியவர் யாரு அப்படின்னா பகவான் தான். ஏன்னா பகவான் சுதந்திரன். ஆனா நம்ம எல்லாம் என்ன, வலையில அகப்பட்ட பறவைகள் போல இருக்கும். இங்க என்ன சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா,
ஆக்சுவலா இந்த லோகத்துல என்ன சூரர்களும் அசுரர்களும் 2 தான் இருக்கிறது. இத என்ன வேறுபாடு அப்படின்னா, பகவானுடைய விருப்பம் எதுவோ அதன் பிரகாரம் யார் நடந்துக்கிறாங்களோ அவங்கெல்லாம் யாரும் சூரர்கள். சோ பகவானுடைய விருப்பம் என்னவோ அதற்கு ஆப்போசிட்டா யாரு நடக்கிறாங்களோ அவங்கெல்லாம் யாரு அசுரர்கள். ஓகேவா? சோ இங்க வந்து ரித்தாசூரன் என்ன ஒரு சூரன், தேவனை போல சூரனை போல பேசுறான். இந்திரன் என்ன அசுரனை போல நடந்துட்டு இருக்கான். ஸோ விருத்தாசுரன் என்ன சொல்லிட்டு இருக்காரு, ஆக்சுவலா பகவானோட விருப்பம் என்ன, நீ வந்து கொல்லணும். ஓகே, உன்னுடைய ராஜ்யத்தை நீ அடையணும், அதுதான் பகவானோட விருப்பம். அதனால நீ எடுத்து என்ன கொன்னுடு அப்படின்னுட்டு. இவன் கீழே விழுந்த ஆயுதத்தை எப்படி எடுக்கிறதுன்னுட்டு அப்படியே நின்றுடும். இல்ல நான் தான் தோத்துட்டேன் அப்படின்னுட்டு நின்றுட்டு இருக்கான் இந்திரன். சோ அதுக்குதான் அவர் வந்து இவ்வளவு விளக்கம் சொல்லிட்டே இருக்காரு. இந்த லோகத்துல பிரம்மால இருந்து கீழ் பிறவியா இருக்கக்கூடிய எறும்பு வரை எதுவுமே சுதந்திரம் கிடையாது. எல்லாமே என்ன பகவானுடைய கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடியதுதான். சோ இதுல பகவான் என்ன நினைக்கிறோம் அதுதான் நடக்கும். அவருடைய ஆணைக்குட்பட்டுதான் அனைத்து விஷயங்களும் நடக்க போகுது. அப்படி இருக்கும்போது மதர் என்ன மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, சரி இங்க வந்து விருத்தாசுரன் என்ன சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா, நம்முடைய புலன் சக்தி, மனோபலம், அப்புறம் தேகபலம், பிராணன், நித்திய வாழ்வு, மரணம் அனைத்துமே பகவானுடைய பரமபுருஷ கிருஷ்ணனுடைய கட்டுப்பாட்டுலதான் இருக்கு. ஆனா இதெல்லாம் தெரியாம முட்டாள்கள் அவங்க என்ன நினைச்சிருக்கிறாங்க, அனைத்துக்குமே அவங்கதான் காரணம், தங்களுடைய செயல்களாலதான் அனைத்தும் நடந்ததுன்னு நினைச்சுக்கிறாங்க முட்டாள்கள். ஆனா அது கிடையாது. ஏ தேவேந்திரா, உனக்கு பொம்மலாட்டம் தெரியுமா? சோ அந்த பொம்மலாட்டத்துல ஆண் பெண் மரங்கள் செடிகள் மிருகங்கள் அப்படியே எல்லாம் அந்த பொம்மலாட்டத்துல ஆடும். ஆனா அதெல்லாம் ஆடுறது இல்ல, மேல ஒருத்தன் ஆட்டி வச்சுட்டு இருக்கான். மேல ஒருத்தங்க எல்லாத்தையும் கயிறு கட்டி ஆட்டின்னு இருப்பாங்க பொம்மலாட்டத்துல. சோ அதுதான் அங்க நடக்குது. அது போல பகவான் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அனைவரையும் ஆட்டி வைக்கக்கூடியவர் பகவான் தான். அவரை விருப்ப பிரகாரம் தான் அனைத்துமே நடக்கும். நம்ம இஷ்ட பிரகாரம் எதுவும் நடக்காது. ஏகலே ஈஸ்வர கிருஷ்ண ஆரசவக்ரோத்யம் யாரே ஏச்சே நாச்சாய சே தைச்சே கரே நிருத்யம். சோ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் ஒருத்தர் மாத்திரம் தான் என்ன ஆளுபவர், மற்ற அனைவர்களுமே அவங்களுடைய தொண்டர்கள் தான். ஆட்டுவிப்பவன் யாரு அப்படின்னா பகவான். நாமெல்லாம் அவர் ஆட்டி வைக்கிற பிரகாரம் ஆடக்கூடியவர்கள். நம்மளாம் கிருஷ்ணருடைய சேவகர்கள். நமக்கெல்லாம் சுதந்திரம் எல்லாம் கிடையாது. பகவான் என்ன நினைக்கிறாரோ அவருடைய விருப்ப பிரகாரம் ஆடுறது, சேவை செய்யறதுதான் நம்மளுடைய கடமை. சோ இங்க வந்து இந்த அறியாமையில இருக்கக்கூடியவர்கள், இந்த மாயையில இருக்கக்கூடியவங்கள் இதெல்லாம் தெரியவே தெரியாது அவங்களுக்கு. இதை பத்தி அவங்க புரிஞ்சுக்க கூட முடியாது. அவங்க எல்லாம் என்ன நினைச்சுப்பாங்க, நம்மளுடைய கட்டுப்பாட்டுல இருக்குன்னு நினைச்சுப்பாங்க. ஆனா கண்டிப்பா அது கிடையாது. ஏன்னா எல்லாமே பகவானுடைய கட்டுப்பாட்டுலதான் இருக்கு. நம்ம பிரம்ம சமீதியில பார்த்தோம் அப்படின்னா, ஈஸ்வரா பரம கிருஷ்ணா சச்சிதானந்த விக்கிரக அநாதிராதி கோவிந்த சர்வ காரண காரணம். கோவிந்தன் அந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவர்தான் என்ன பரம ஆளுநர், நித்தியமானவர், ஆனந்தமயமானவர், சோ ஆன்மீகமானவர் அவர். சோ அவர் தான் என்ன அனைத்திற்கும் ஆதி மூலம். அவருக்கு மேல ஒரு மூலம் எதுவும் கிடையாது. அவர் தான் அனைத்துக்கும் காரணம். எல்லா காரணங்களுக்கும் காரணமானவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான். சோ அதே போல இங்க பாத்தீங்க அப்படின்னா காரணோதக சாய் விஷ்ணு, கர்ப்போதக சாய் விஷ்ணு, ஷீரோதக சாய் விஷ்ணு அப்படின்னு 3 புருஷர்கள் இருக்காங்க. இந்த ஜட இயற்கை, மொத்த பௌதிக சக்தி, பௌதிக பொய் அகங்காரம், பஞ்ச பூதங்கள், பௌதிக புலன்கள், மனம், புத்தி, உணர்வு
அனைத்துமே பகவான் பரம புருஷர். அவரதான் என்ன அவருடைய உத்தரவு பிரகாரம் தான் இந்த பௌதீக அனைத்துமே இருக்கு. அவருடைய உத்தரவு இல்ல அப்படின்னா, இது எதுவுமே படைக்கவே முடியாது. அவர் உத்தரவு பிரகாரம் தான் அனைத்துமே படைச்சிருக்கு. பாருங்க, அவரு ஒரு அசுரனா இருந்தது. காரணோதக சாய்விஷ்ணு, கர்ப்போதக சாய்விஷ்ணு, க்ஷீரோதக சாய்விஷ்ணு, புருஷ அவதாரத்திலிருந்து எப்படி பகவான் அந்த சிருஷ்டி பண்றார். சோ அது அனைத்துமே இங்க வந்து சொல்லிட்டு இருக்காரு. சோ பகவானே பகவத்கீதையில சொல்லியிருக்காரு. அனைத்து தேவர்களுக்கும் நான் ஆதி மூலமாவேன். அனைவருக்கும் நானே ஆதி மூலம் பகவானே சொல்லியிருக்காரு. அதையேதான் இங்க இவரும் சொல்லிட்டு இருக்காரு. அதாவது அறிவற்ற மூடர்கள் அறியாமையில் இருக்காங்க இல்லையா? அவங்களால பரம புருஷர புரிஞ்சுக்க முடியாது. சோ அவங்களால எப்பவுமே பகவான் வந்து ஆதரிக்கவே மாட்டாங்க அவங்க. அவங்க தன்னையே பகவான் நினைச்சுக்குவாங்க. நானே கடவுள். அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா, ஒவ்வொருவருடைய முந்தைய ஜென்மத்துல அதாவது அதுக்கு முன்ன அவங்க என்ன ஜென்மம் இருக்குன்னா, அதனுடைய கருமங்களுக்கு தகுந்த போல, அந்த கர்மத்துக்கு தகுந்த போல அவங்களுடைய பௌதீக உடல் அந்த தாய் தந்தையால உருவாக்கப்பட்டது. சோ இது எல்லாத்துக்குமே அவங்கவங்க கர்மங்கள் தான் காரணம். அவங்க மனித உடல் எடுத்தாலும் சரி, மிருக உடல் எடுத்தாலும் சரி. சோ அந்த எந்த உடல் எடுத்தாலும் அதுக்கு எல்லாமே காரணம் அவங்களுடைய கர்மங்கள் தான். அனைத்துக்கும் அந்த அனைத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியவராரு பகவான் தான். அவங்க வந்து மனித உடல் எடுக்கணுமா? இல்ல மிருக உடல் எடுக்கணுமா? இல்ல மிருக உடல் இல்ல அந்த புலியால கொல்லப்படுறது, அந்த மிருகம். இல்ல வேற வேற ஒண்ணால அழிக்கப்படுறது. இப்படி வ ஒண்ணு மாத்தி ஒண்ணு ஏதாவது ஒண்ணு நடந்துட்டே இருக்கும். அது அறிவற்றவர்கள புரிஞ்சுக்கவே முடியாது. ஏன்னா பகவான் தான் அனைத்து ஜீவராசிகளும் படைக்கக்கூடியவர். சோ கர்ம மீமாம்சா அந்த தத்துவ பிரகாரம் என்ன அப்படின்னா, கர்மமே அனைத்துக்கும் காரணம். சோ நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் அது எதுல போய் முடியுது? கர்மத்துல போய் முடிஞ்சிடும். சோ அது புண்ணிய கர்மா இருக்கலாம், இல்ல பாவ கர்மாவாக இருக்கும். அதுக்கு தகுந்த போல அடுத்த ஜென்மத்துல என்ன இருக்கும்? அவங்களுக்கு அதுக்கு தகுந்த தாய் தந்தை, அதுக்கு தகுந்த உடல், அதுக்கு தகுந்த ஐஸ்வர்யம், அதுக்கு தகுந்த புத்தி, அதுக்கு தகுந்த படிப்பு, அதுக்கு தகுந்த அவங்களோட வாழ்க்கை துணை, அதற்கு தகுந்த அவங்களுடைய குழந்தைகள், அவங்களுடைய வாழ்க்கை எல்லாமே அவங்களுடைய கர்மத்தின் பிரகாரம் நிர்ணயிக்கப்படும். இப்ப சில பேருக்கு அவங்களுக்கு நெறைய சாப்பிடணும்னு தோணும். ஓகே. பகவான் அதையும் சாங்ஷன் பண்றாரு. ஓகே நெக்ஸ்ட் ஜென்மத்துல நீ வந்து என்னவா போற? யானையா போற. சாப்பிட்டுட்டே திரிஞ்சுட்டு இருக்க. சில பேருக்கு நல்லா தூங்கணும். அப்படியா? ஓகே. அடுத்த ஜென்மத்துல போய் கரடியா ஏன்னா பகவான் அவங்க உங்களுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்யறாரு. சாங்ஷன் பண்றாரு. ஓகே ததாஸ்து. மத்தவங்களுக்கு சில பேருக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னா நெறைய ஆடை ஆபரணங்கள் மேல கவர்ச்சி, பணம், பணத்தின் மேல மோகம். ஓகே நீ போய் காக்கராஜா பிறந்த அது மாதிரி தெரிஞ்சுட்டே வர. சோ இப்படி அவங்க அவங்களுடைய விருப்பத்த பகவான் என்ன பண்றாரு? சாங்ஷன் பண்றாரு. நீங்க பாத்தீங்க அப்படின்னா குருஷேத்திர யுத்த காலத்துல துரியோதனனுக்கு ஆசை என்னன்னா, அந்த நாராயண சேனை தனக்கு வேணும்னு நினைச்சா, ஓகே ஓகே எடுத்துக்கோ. அதே போல அர்ஜுனன், கிருஷ்ணன் நீ தான் வேணும்னு நினைச்சா, ஓகே எடுத்துக்கோ. சோ பகவான் அவங்க விருப்பத்தை சாங்ஷன் பண்றாரு. இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்த இந்திரனுடைய விருப்பம் என்ன? அவனுக்கு இந்திரலோகத்தை ஆட்சி பண்ணணும். ஓகே. அதுக்கான விருப்பத்தை பகவான் வந்து சாங்ஷன் பண்ணிடுச்சு. விருத்தாசுரனுடைய விருப்பம் என்ன? அவனுக்கு இந்த பௌதிக லோகத்தை விட்டுட்டு நான் பகவானுடைய லோகம் போகி பக்தர்களுடைய சத்சங்கத்துல இருந்து பகவானுடைய தாசனா இருக்கும். பகவானுக்கு நித்திய கைங்கரியம் பண்ணணும். பகவானுடைய பக்தர்கள் நித்திய கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு அவருடைய விருப்பம். பகவான் அதையும் சாங்ஷன் பண்ணியாச்சு. சோ அவங்களுடைய விருப்பம் என்னவோ பகவான் வந்து சாங்ஷன் பண்ணிடுவார். அதுதான் இங்க நடக்குது. சோ அவங்கவங்க ஆசைக்கேற்ப அவங்களோட விருப்பத்துக்கு பகவான் அவங்களுக்கு தகுந்த பலனை கொடுக்கிறார்.
அதற்கான பிறப்பு, அதற்கான வழி அனைத்தையும் பகவான் ஏற்பாடு பண்ணி கொடுத்துடுறார். ஏன்னா நம்ம சுதந்திரம் கிடையாது. அதனால பகவான் வந்து என்ன பண்றாரு, ஓகே குழந்தைங்க இதை விருப்பப்படுறாங்க. இப்ப நம்ம குழந்தைங்க கூட அம்மா எனக்கு பிஸ்கட் வாங்கி கொடு அப்படின்னு கேட்கணும், இல்ல இந்த சாக்லேட் வாங்கி கொடுன்னு கேட்கும்போது என்ன பண்ணுவோம், இவன் நம்ம குழந்தை ஆசைப்பட்டு கேட்கிறானே அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், வாங்கி கொடுத்துருவோம் இல்லையா? சோ அது போல நாம என்ன ஆசைப்படுறோமோ பகவான் பார்க்கிறாரு. ஓகே நம்ம குழந்தை ஆசைப்படுது, ஓகே கொடுத்துடலாம் அப்படின்னு கொடுத்துடுறாரு. சோ ஒருத்த வந்து மரணத்தை விரும்பினாலும் ஓகே மரணத்தை கொடுக்க தயாரா இருக்காரு பகவான். ஏன்னா விருத்தாசுரனுடைய ஆசை இப்ப மரணம், அதுக்கப்புறம் நித்திய கைங்கரியம் பகவானுடைய லோகத்துல சாங்ஷன். சோ மரணத்தின் போது ஆயுள், செல்வம், புகழ் எல்லாம் போகும். அதை பத்தி கவலையே இல்லை அவருக்கு. அதே ஒருத்தன் வெற்றி அடையும் போது அவனுக்கு எல்லாம் அவனுக்கு கிடைக்கும். எல்லாம் பகவானுடைய அனுகிரகத்தாலதான் கிடைக்கும். பகவானுடைய இச்சையால, பகவானுடைய அனுகிரகத்தால இது கிடைக்குது. ஆனா என்னுடைய விருப்பத்தால, அதாவது என்னுடைய முயற்சியால இது கிடைச்சதுன்னு யாராவது நினைச்சாங்கன்னா அதெல்லாம் என்ன, பொய் அகங்காரம், துரகங்காரம். நம்ம வந்து பணக்காரனா இருக்கிறதோ இல்லை ஏழையா இருக்கிறதோ படிச்சவனோ படிக்காதவனோ அனைத்துமே நம்முடைய கர்மத்தின் பிரகாரம். நாம் முன் ஜென்மத்துல பண்ண விருப்பத்தின் பிரகாரம் இந்த ஜென்மத்தை நமக்கு பிறந்திருக்கும். இதை நம்ம யாரையும் குற்றம் சொல்ல முடியாது. அனைத்துக்கும் காரணம் யாரு, ஆசைப்பட்டது நாம தான், விருப்பப்பட்டது நாம தான், கர்மம் செஞ்சது நாம தான். இதுல மத்தவங்களை நாம இண்டிகேட் பண்ண முடியாது. ஓ இவங்களால எனக்கு இப்படி ஆயிடுச்சு பண்ண முடியாது. சோ பிராரத்த கர்மா போன ஜென்மத்துல நம்ம பண்ண அனைத்து செயலும் இப்ப அது விளைஞ்சு நிக்குது. அதனாலதான் இந்த தேகம் நமக்கு கிடைச்சிருக்கு. அனைத்தும் பரமபுருஷ பகவான் உடைய விருப்ப பிரகாரம். ஏன்னா நம்ம என்ன ஆசைப்பட்டோமோ அதான் பகவான் கொடுத்தார். பகவானை குறை சொல்லக்கூடாது. புகழ்ச்சியிலும் சரி, இகழ்ச்சியிலும் சரி, வெற்றியிலும் தோல்வியிலும், வாழ்வில் சாவிலும், வாழ்ந்தாலும் சரி செத்தாலும் சரி, எல்லாத்தையும் நம்ம சமமா பார்க்கணும். இன்பமாகட்டும் துன்பமாகட்டும், எந்த உணர்ச்சிக்கும் இடம் கொடுக்க கூடாது. எல்லாத்தையும் சரிசமமா நம்ம வந்து ஏற்றுக்கணும், ஸ்ரீகாரம் பண்ணணும். ஏன்னா இந்த பௌதிக லோகத்துல சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம்னு 3 குணங்கள் இருக்கு. ஆனா ஆத்மாவுக்கு எந்த விதமான குணங்களும் கிடையாது. ஏன்னா ஆத்மா வந்து தூய ஆத்மா. அது நம்ம இந்த பௌதிக உலகத்துல இருக்கிறதுனால அந்த குணங்கள்ல நம்ம சிக்கிக்கின்றோம், அவ்வளவுதான். ஆனா பகவான் நம்ம கூடிய சாட்சியா உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்காரு. யாருக்கு என்ன தேவையோ அதை வந்து பகவான் கொடுத்துட்டே இருக்காரு. முக்தியை கேட்கிறேன், ஓகே புடிச்சுக்கோ. உனக்கு என்ன சொர்க்கம் வேணும், ஓகே புடிச்சுக்கோ, எடுத்துக்கோ அப்படின்னு அவங்க விருப்பத்தை கொடுத்துட்டே இருக்காரு. அததான் இங்க வந்து விருத்தாசுரன் சொல்லிட்டு இருக்காரு. ஏன் சத்ருவே என்ன பாரு, நான் இப்ப தோற்கடிக்கப்பட்டுறேன். ஏன்னா என்னுடைய ஆயுதத்தை நீ தூள் ஆக்கிட்டேன், துண்டு உடைச்சிருச்சு. இந்திரனை பார்த்து சொல்லிட்டே இருக்காரு. அவர் தான் பேசிட்டு இருக்காரு, இந்திரனை பார்த்து அப்படிதான் நின்றுட்டு இருக்கான். என்னோட ஆயுதத்தை நீ துண்டு உடைச்சிட்டேன், என்னுடைய ஒரு கையை வெட்டிட்டேன், இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணி என்னை கொன்னுட. இப்படி ஒரு மோசமான நிலையில என்னை ஏன் விடுற, நீ வருத்தப்படாத. ஏன்னா விருத்தாசுரன் எவ்வளவு சிறந்தவன் பாருங்க, சக்தி வாய்ந்தவன். ஆக்சுவலா அவன் வந்து இந்திரனுக்கு எதிரின்னு ஒரு எதிரியா நின்றுட்டு பேசிட்டு இருக்கான். இந்திரனுக்கு இவன் பேசுற பேச்ச கேட்டா கொல்லலான மனசு வருது. அப்படியே இவர் பேசுறத பார்த்து நின்றுட்டு இருக்காரு. சோ விருத்தாசுரன் சொல்லிட்டு இருக்கான், ஏய் இந்திரா, சத்ரு, பாரு இந்த யுத்தம் வந்து ஒரு சூதாட்டம் போல. இங்க இருக்கக்கூடிய உயிர்கள், பந்தய பொருட்கள், இங்க இருக்கக்கூடிய அம்புகள், அதுதான் என்ன தாயக்கட்டைகள். இங்க இருக்கக்கூடிய வாகனங்கள், மிருகங்கள், இதெல்லாம் என்ன ஆட்ட பலகை. வெற்றியா தோல்வியா யாருக்குன்னுட்டு யாராலும் சொல்லவே முடியாது. அது விதியை சார்ந்து நடக்கதான் போகுது.
இப்ப நீ என்ன பண்ணு, எடு அந்த வஜ்ராயுதத்தை எடு, என்கிட்ட சண்டை போடு அப்படின்ட்டு அவர் வந்து பேசிட்டு இருக்கார். ஸோ இனி இந்திரன் என்ன பேசுவான், என்ன பண்ணுவான்னுட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம்.